மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்கேஜ்மெண்ட்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த என்கேஜ்மெண்ட் யாருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்லணும் இல்லையா? என்னுடைய ஹஸ்பண்டோட லாஸ்ட் தம்பி அவங்களுக்கு தான். இன்ஷா அல்லா இந்த நிச்சயத்தோட அவங்களுடைய கல்யாணம் ப்ளஸ் அவங்களுடைய வாழ்க்கையுமே சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரேயருமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு கடற்கடன் எல்லா வேலையுமே முடித்து பசங்களை வந்து நீட்டாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என் தங்கச்சி என்னுடைய மாமியார் மச்சா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒருத்தராக கடைக்கு போகும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துப்போம். இதில் வந்து 3-4 பேர் சேர்ந்து போகும்போது ஒருத்தருக்கு வந்து ஒன்று பிடிக்காது அந்த மாதிரி பேசி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாரி அதுக்கப்புறம் விங் ரெண்டுமே எடுத்தாச்சு. இந்த 2 ஒர்க் முடிஞ்சதுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளையும் நம்மளுடைய மைண்டையும் கொஞ்சம் வந்து ஃப்ரீ படுத்திட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. மாமி நான் என் தங்கச்சி 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த வேலையுமே கையோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே போயிட்டோம். என்கேஜ்மெண்ட் அப்படின்னாலே இந்த மாதிரி சீர்திருத்தம் தான் மெயின். ஸோ இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஸ்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளேயுமே இப்போ வந்து போயிட்டோம். கடைக்குள்ளே போய் ஒவ்வொன்றையும் பார்க்க நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு தோணிட்டு இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. ஃபைனலாக இந்த சில்வர் கலர் பேஸ்கெட்டை சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். காலையில் நிச்சயம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வந்து பேக்கிங் வேலை எல்லாமே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பேக்கிங் வேலையுமே பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சின்ன ஒர்க்கில் நம்ம கையால் நம்மளே வீட்டில் செய்யும்போது நம்மளுக்குமே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். தேங்காய் பழங்கள் சாரி இது மட்டும் இப்போ நைட்டு வந்து பேக் பண்ணி வச்சுட்டு காலையில் ரெடி ஆனதுக்கப்புறம் பூ வந்து பேக் பண்ணி அப்படியே வந்து கிளம்பிட்டோம்னா நம்ம பூவுமே வந்து வாடி போகாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பேக்கிங் ஐடியாஸ்லாம் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
பேக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா பூவும் அதுக்கப்புறம் வாழைப்பழமும் மட்டும் பேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஊரில் இருந்து நாத்தனார் ஃபேமிலி இவங்கெல்லாம் நைட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு கிச்சடி வந்து நாத்தனார் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் 8-9 மணிக்கெலாம் இங்கேருந்து பஸ் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த சைடில் இருக்க வேலை எல்லாமே கடகடன்னு பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டு பசங்களையுமே நீட்டாக வந்து குளிக்க வச்சு கிளப்பிட்டு இருந்தேன். மாப்பிள்ளையுமே ரொம்ப அழகாக சூப்பராக வந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தவங்களா வண்டியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு வந்து அழகாக ரெடி பண்ணதுக்கப்புறம் மாப்பிள்ளையே பொண்ணுக்கு வந்து ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மாஷா அல்லான்னு பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்தது. என்னுடைய தங்கச்சி அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கே மனசு இல்லை. மாப்பிள்ளையை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து கூட்டு வந்தோம். பேசிகிட்டே இருக்காங்க, வரவே மாட்டேன்ட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக பேசி வெளியே வந்து கூட்டு வந்துட்டோம். இதோட இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.